கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ரோமர் 12ஆம் அதிகாரம் 1 வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அன்பானவர்களே, நம்ம கிறிஸ்தவ மார்க்கத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஜனங்களுக்குள்ள ஒரு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அது யாருனால் அறிவிக்கப்பட்டது அப்படின்னா, கடவுளுடைய பிள்ளைகளினால் அல்ல. இந்த கிறிஸ்துவத்தை புரட்டி போட வேண்டும் என்று யாரை விழுங்கலாமோ என்று கெர்ச்சிக்கிற சிங்கம் போல திரிகிற அந்த பிசாசானவன் பல ஊழியக்காரர்களை தன் வசப்படுத்தி கொண்டு ஒரு சில சுவிசேஷங்கள் அறிவித்தான். என்னென்னு, உங்கள் இருதயத்தை மட்டும் நீங்கள் ஆண்டவருக்கு கொடுத்தீங்கன்னா போதும், நீங்கள் சரீரத்தில் செய்கிற பாவமெல்லாம் அப்படி ஒன்றும் இருக்காது, உங்கள் இருதயத்தை சுத்தமாக வச்சுக்கோங்க, எந்த நேரமும் ஆண்டவரை துதிக்கிற மாதிரி இருதயத்தை சுத்தமாக வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், சரீரத்தில் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் தவறான உபதேசத்தை சொன்னதுனால தான் இன்றைக்கி திருவிருந்து, அதாவது ராபோஜனம் திருவிருந்து எடுக்க வர்ற நேரத்தில் கூட சிகரெட்டை குடிச்சிட்டு வந்து நிற்பாங்க. திருவிருந்து முடித்த உடனே போய் புகைப்பிடிப்பாங்க. திருவிருந்து எடுக்கிறதுக்கு முந்தின நாள் வரைக்கும் மதுபானம் அருந்துவாங்க. திருவிருந்து முடிச்சுட்டு போன உடனே அந்த அன்னைக்கு கறி எடுத்து சாப்பிட்டுட்டு மதுபானம் அருந்துவாங்க. விபச்சாரம் பண்ணுவாங்க. இது எல்லாமே பண்ணுவாங்க. பெண்கள், ஆண்கள், பெண்கள் எல்லாருமே. அது பெண்கள் அதிகப்படியாக ஒரு கடவுளுக்கு விரோதமான காரியத்தை சரீரத்தின் வாயிலாக செய்வாங்க. செஞ்சுட்டு திருவிருந்துக்கு வந்துடுவாங்க. ஏன் நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அவர்கள் மேலே தப்பு இல்லை, அவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட சுவிசேஷம் அப்படி அறிவிக்கப்பட்டது. சரீரத்தை பற்றியெல்லாம் ஆண்டவர் ஒன்றும் பொருட்படுத்த மாட்டார், உங்களுடைய இருதயத்தை நீங்கள் உண்மையாக கொடுத்தீங்கன்னா போதும். அன்பானவர்களே, இங்கே பவுல் ஒரு அழகான வார்த்தையை சொல்கிறார் பாருங்க. நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கும். இந்த சரீரம் பரிசுத்தமாக இருக்கணும். ஏன்னா இந்த சரீரத்துக்குள்ளே தான் அந்த இருதயம் இருக்குது, இந்த சரீரத்துக்குள்ளே தான் அந்த ஞானம் இருக்குது. இந்த சரீரம்தான் கர்த்தருடைய ஆலயமாக இருக்கிறது. எதனால் அப்படி சொல்கிறார் அப்படின்னா, ஆண்டவர் நம்ம சரீரத்தில் நம்ம செய்கிற தவறுகள் இருக்குது பார்த்தீங்களா, சரீரத்தில் நாம் செய்கிற பிரச்சனைகள் இருக்குது பார்த்தீங்களா, இவைகள் எல்லாம் தான் நம்மை மிகப்பெரிய பாவியாக மாற்றக்கூடியது. இருதயத்தில் எந்த விதமான ஒரு எண்ணங்களும் வராது. அப்படி வருதுன்னா அதுக்கு காரணம் சரீரத்தில் ஏற்படுகிற இச்சை. கண் உன்னை பார்த்தா அதை இச்சிக்குது. நாக்கு உன்னை ருசி பார்த்தா அதை தொடர்ந்து பார்க்கணுன்னு சொல்லுது. காது ஒரு இசையை கேட்டால் தொடர்ந்து கேட்கணும்னு சொல்லுது. அப்போ இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்திற்கு உண்டான எல்லா இச்சைகளிலும் வீழ்ந்து போவது இந்த சரீரம். அப்போ இந்த சரீரம் பரிசுத்தமாக இல்லைனாவே இருதயம் பரிசுத்தமாக இருக்காது. நமக்கு என்ன சேலஞ்சு தெரியுமா? இந்த உலகத்தில் மனிதனாய் பிறந்திருக்கிற, மனுஷியாய் பிறந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் என்ன தெரியுமா? இந்த சரீரத்தை பாதுகாக்கணும். அதுதான் இந்த பூமியில் பிறந்ததிலிருந்து வாழ்கிற நாட்களிலும் நம்முடைய மரண தருவாய் வரைக்கும் இந்த சரீரத்தை பரிசுத்தமாய் காத்து கொண்டால்தான் அது ஜீவ பலியாக மாறும். சாதாரணமான ஒரு விஷயம், ஒரு கடவுளுக்கு நேர்ந்துக்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க பாருங்கள் எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க. ஒரு 48 நாள் நான் கடவுளுக்காக விரதம் இருக்கிறேன்னு சொல்கிறவங்க எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க. 48 நாள்
அந்த 48 நாளில் புகைப்பிடிக்க மாட்டாங்க, மதுபானம் அருந்த மாட்டாங்க, விபச்சாரம் பண்ண மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. அப்போ தன்னை பரிசுத்தமாக காத்துக்கிட்டு அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அப்புறம் செய்வாங்க. நம்ம கூட அந்த லிந்து காலங்களில் அப்படி செய்கிறோம். அன்பானவர்களே, அதுவல்ல ஜீவ பலியாய் ஒப்பு கொடுப்பது. இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்நாள் முழுவதும் இந்த சரீர இச்சைகளுக்கு உட்படாமல், ஏன்னா இந்த இச்சை பாவத்தை பிறப்பிக்கும், பாவ மரணத்தை பிறப்பிக்கும். அதனால தான் இங்கே சொல்கிறார், உங்கள் சரீரத்தை பரிசுத்தமாக காத்து கொண்டு கர்த்தருக்கு ஏற்ற ஜீவ பலியாய் ஒப்பு கொடுங்கிற. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, உணவு பழக்க வழக்கத்தில் நம்ம கட்டுப்பாடு இருக்கணும். பேசும்போது நம்முடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பாடு இருக்கணும். பார்க்கும்போது நம்முடைய பார்வையில் கட்டுப்பாடு இருக்கணும். கேட்கும்போது தவறான விஷயங்களை எதையும் நம்ம கேட்கக்கூடாது. இப்படி பல விஷயங்களில் நாம் நம்மை கட்டுப்படுத்தி கொள்ளணும். அதனால தான் தாவீது சொல்லுவார், என் வாய்க்கு காவல் வைங்க. ஏன்னா நான் தப்பான வார்த்தையை சொல்லிட்டேன்னா கடைசியில் மனுஷர் பேசுகிற வார்த்தையை குறித்து நியாய தீர்ப்பு நாளில் தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்கணும். அதனால் என்னுடைய வார்த்தையை நீங்கள் கட்டுப்படுத்துங்க. என் நாவுக்கு காவல் வைங்க, என் பார்வைக்கு காவல் வைங்க, என் செவிகளுக்கு காவல் வைங்க, என் சரீரத்துக்கு காவல் வைங்க. அப்போ இந்த சரீரம் பரிசுத்தமாய் பாதுகாக்கப்பட்டால்தான் ஜீவ பலியாய் இதை ஒப்பு கொடுக்க முடியும். நாம் ஒவ்வொரு முறையும், அதாவது ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ்ந்து அந்த வாழ்க்கையை முடித்து கடவுளுக்குள்ளே மறிக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு பேர் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுப்பது. இன்றைக்கி ஒன்றுமே இல்லை, ஊரை சுற்றி ஏமாற்றிட்டு பொய் பேசிட்டு எல்லா யோக்கியத்தனம் பண்ணிகிட்டு இருக்கிறவன் இறந்து போனால் கூட நம்ம என்ன எழுதிடுறோம், அவர் கர்த்தருக்குள்ளே நித்திரை அடைந்தார் அப்படின்னு எழுதிடுறோம். அன்பானவர்களே, கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த உலகத்தில் நம்ம எப்படியாவது நம்மளை நீங்கள் அதெல்லாம் பண்ணுங்கள், அது ஏற்ற காலத்தில் நம்ம மன்னிப்பு கேட்டால் முடிஞ்சு போயிடுன்னு சொல்லி நீங்கள் இந்த உலக இச்சைகளில் வாழுங்கன்னு சொல்லி நம்மை வாழ சொல்லி நம்மை பலவந்தப்படுத்தி அந்த வாழ்க்கையை நமக்கு கண் முன்னால் காமிச்சு அந்த இச்சைகளிலே நாம் விழுந்து போகத்தக்கதாக நம்முடைய ஞானத்தையும் நம்முடைய அறிவையும் மழுங்கி போக செய்கிற பொல்லாத பிசாசனுடைய மக்கள் தான் இந்த சுவிசேஷத்தை நமக்கு அறிவித்தார். அப்போ நாம் என்ன செய்யணும்னா, நாம் ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் ஆண்டவரோட சமூகத்தில் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தரோட சமூகத்தில் கேட்கணும். இந்த வேதத்தின் வசனங்கள் நம்முடைய இருதயத்துக்குள்ளே அச்சிடப்படுகிற போது நாம் ஒரு பரிசுத்தமாய் இந்த உலகத்தில் வாழ முடியும். இந்த பரிசுத்தமாய் வாழ்ந்தால் தான் இந்த சரீரம் ஆண்டவருடைய ஆலயம் என்று இந்த சரீரம் எப்பொழுது முத்திரை குத்தப்படுகிறதோ அன்றைக்கு இது ஜீவனுள்ள பலியாய் ஒப்பு கொடுக்கப்பட்ட சரீரம். அப்போ ஆண்டவர் இந்த சரீரத்துக்குள்ளே வாழ்கிறவராயிருப்பார். அன்பானவர்களே, அதைத்தான் இங்கே சொல்கிறார். தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவர் நம்ம மேலே ரொம்ப இரக்கம் வச்சிருக்காரு. ஐயோ, இவன் என்னுடைய மகனாச்சே, இது என்னுடைய சரீரமாச்சே, இது என்னுடைய ஆலயமாச்சேன்னு சொல்லி நம் மீது மிகுந்த இரக்கம் வைத்திருக்கிறார். அன்பானவர்களே, அருமையான இந்த நாளில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு அற்புதமான வார்த்தை, நாம் இந்த சரீரத்தை பாதுகாத்து கொண்டாதான் நம்முடைய இருதயத்தை பாதுகாக்க முடியும். நம்முடைய இருதயத்தை பாதுகாத்தா தான் நம்முடைய ஆத்துமாவை பரிசுத்தமாக பாதுகாக்க முடியும். இவைகள் பரிசுத்தமாக இருந்தால்தான் ஆண்டவர் இந்த சரீரத்தை நாம் ஜீவனோடு இருக்கும்போதே அவருக்கேற்ற பலியாய் இதை எடுத்துக்கொண்டு நம்முடைய சரீரத்தை ஆலயமாக மாற்றுவார். அவர் தங்கி இருக்கும் ஆலயமாக இதை மாற்றுவார். அன்பானவர்களே, அப்படி ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் தங்குவதற்கு நாம் இடம் கொடுக்கிறவர்களாக இருப்போம். நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஜீவ பலியாக ஏற்றுக்கொள்வார். உங்களையும் என்னையும் கர்த்தர் அப்படி வாழும்படியாக சொல்லுகிறார். நாம் வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த காணொளி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமானால் உங்கள் நண்பர்களுக்கு இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இதை அனுப்பி கொடுங்க. ஏன்னா இந்த அனுதினவு உணவு என்கிற இந்த சாதாரண இந்த ஊழியத்திற்கு அது மிகவும் உதவியாக இருக்கும். கர்த்தர் உங்களை மீண்டும் ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர், அதற்காகவும் நன்றி. கடவுளே, உம்முடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம்.
எங்களுடைய சரீரத்தை இந்த உலக இச்சைகளுக்குள்ளே வீழ்ந்து போகாதபடிக்கு பரிசுத்தமாக பாதுகாத்து கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. நாங்கள் அதை பரிசுத்தமாய் பாதுகாத்து நீர் தங்கியிருக்கும் ஆலயமாக ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க நீர் எங்களுக்கு தயவு பாராட்டும். உம்முடைய கிருபையும் உம்முடைய அன்பும் உம்முடைய வசனங்களும் எங்களை நல்வழிப்படுத்தட்டும். இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.